2024 ஆண்டில் நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் புத்தாண்டில் கன்னியா ராசிக்காரர்கள். பெருமாள் சரணாகதி அடிங்க, கோவிந்த நாமாவளி சொல்லிங்க. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாவே போதும். திருப்பதியில் டிக்கெட்டு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு கோபுரத்தை பார்த்துட்டு வந்தாவே போதும். இந்த 2024 ஆண்டு அதிர்ஷ்டம் வரும். எதிரிகளோட ஒரே டென்ஷனாக இருப்பீங்க. உறவுல எதிரி, புருஷன் எதிரி, பொண்டாட்டி எதிரி, பிள்ளைங்க எதிரி, அக்கம் பக்கம் எதிரி, வேலையில் எதிரி, இதெல்லாம் மாறும். எல்லாரும் உங்கள் நல்ல குணத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஆண்டாக மாறும். தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கும். சனி 6ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் யோகம்தான், ஆனால் தேக ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும். மறைமுகஸ்தான உபத்திரங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகள், கழிவு பாதை, முதுகு, கழுத்து கவனமாக பார்த்துக்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டென்ஷனான தேக ஆரோக்கியம், ஒரு சின்ன தலைவலினாலும் ஃபேமிலி டாக்டரை பார்த்துருங்க. இல்லைனா மருந்து கடைக்காரர்கிட்ட போய் மருந்து வாங்காதீங்க, அதுதான் பாதிக்க வரும். சுபகாரியங்கள் காணப்படும், கல்யாணம் காணப்படும், புத்திர சந்தானம் காணப்படும், வீடு வாங்கிறது காணப்படும், நகை வாங்கிறது காணப்படும். ஒரு 4 கிராமாவது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய சந்தோஷம் ஏற்படும், எல்லாத்துலேயும் நம்பிக்கை ஏற்படும். நல்ல குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற குரு கிடைப்பார். அந்த குருவால் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். அது மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவீர்கள். கல்யாணம் எல்லாமே தடையெல்லாம் போயிடும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேறு இதோட என்ன வேணும்? யோசிச்சுக்கினே இருக்காது, டப்புன்னு முடிச்சுக்குங்க. யோசிச்சு செஞ்சீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. வேண்டாம். யார் இடத்துல சண்டை மட்டும் வேணாம். பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. இப்படி அப்படி இது அதுன்னு சொல்லி உங்களை லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நல்ல நேரம். குரு வேறு இந்த வருஷத்தில் 9ஆம் இடத்தில் வரார். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். எல்லா விதத்திலையும் அனுகூலம் பண்ணுவார். அந்த அனுகூலம் உங்களுக்கு நடக்கிறது தான் ஆச்சரியம். ஓடி போனவங்களே, குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு ஓடி போனவங்களுக்கு 9ல் குரு வந்தால் திருப்பி எல்லாமே கொடுப்பார்னு அர்த்தம். உங்களுக்கு குருவானவர் பாதகத்தில் இருந்தாலும், உங்கள் லக்னமே இந்த கன்னியா லக்னத்தில் தான் இந்த ஆண்டே பறக்குது. ஸோ சுபவிரயம் கொடுப்பார். கடன் கொஞ்சம் இருக்கும், கடன் இல்லாமல் பண்ணிக்காதீங்க. இல்லைன்னா மெடிக்கலில் போயிடும். கொஞ்சம் கடன் வச்சுக்கிங்க, ஆனால் நல்லது வரும். கோவிந்தாவை சரணாகதி அடைங்க. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதே போல் குடும்பத்தில் ஜென்மத்தில் கேது ராகு இருப்பதனால் கோளர் பதிகத்தை சொல்லுங்கள். குடும்பத்தில் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் சண்டை போட்டிங்கன்னா ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு கூட போயிடும். என்னடா இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா குடும்பத்தில் அப்படி. வெளியிடத்தில் உங்களுக்கு காணப்பட்ட அசிங்கங்கள் தொடைத்து எறியப்படும், அவமானங்கள் தொடைத்து எறியப்படும். குடும்பத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருக்கணும். நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னா கஷ்டப்படுங்க.